ஓம் நம சிவாய. அப்போது நாரதர் புன்முறுவலுடன் சிவபெருமானை நோக்கி, மகேஸ்வரா, அவன் கொல்லத்தக்கவன் அல்லன். அவன் சிறுவன், தனித்து இருந்து தாயின் கட்டளையை நிறைவேற்றுபவன். அவனை வசப்படுத்தினால் சேமம் உண்டு. ஆகையால் அவனை எப்படியாவது சிநேகம் செய்து கொள்வதே நல்லது என்றார். அவர் வார்த்தையை சிவபெருமான் மறுத்துவிட்டு போர் புரிய சென்றார். கனபாலனை கண்டதும் அவர் வியப்புற்று, இவனை வஞ்சனையால் அடிக்காவிட்டால் இவனை ஜெயிக்கவே முடியாது என்று கருதி படை வரிசைகளின் நடுவில் இருந்தார். நிர்குணராகிய சிவபெருமான் விஷ்ணு முதலியவர்களுடன் யுத்தம் புரிய வந்ததைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். விஷ்ணு சிவபெருமானை நோக்கி, சிவபெருமானே, நான் இவனை மோகப்படுத்துகிறேன். அப்பொழுது நீங்கள் இவனை அடிக்க வேண்டும். தந்திரத்தாலன்றி இவனை வெல்ல முடியாது என்றார். அப்போது சக்திகள் இருவரும் மறைந்தார்கள். விஷ்ணுவின் எதிரில் கனபாலன் கபட நாடக சூத்திரதாரி என்ற பெயருக்கேற்ப கபடம் செய்ய நினைப்பவனே என்று ஏளனமாக சிரித்து தம் கையில் இருந்த இரும்புலக்கையால் விஷ்ணுவை அறைய, சிவபெருமான் தம் கரத்தில் இருந்த சூலாயுதத்தால் தடுத்து கோபம் கொண்டு கணனை தாக்க முற்பட்டார். அப்போது அவர் கையில் இருந்த சூலாயுதம் கை நழுவி விழ அவர் பினாக வில்லை ஏந்தி நின்றார். கனபாலன் அந்த வில்லையும் தம் பாரிசத்தால் பொடிப்பட செய்தார். அந்த பாரிச ஆயுதம் 5 கரங்களிலும் ஒரே அடி அடிக்க, மற்ற 5 கரங்களால் வேறொரு சூலத்தை ஏந்தினார் சிவபெருமான். அப்போது அவர், நாமே இவனால் இவ்வாறு சங்கடப்படுவோமானால் மற்றைய தேவர்களும் கணங்களும் இவனுக்கு எம்மாத்திரம் என்று எண்ணமிட்டார். அப்போது விஷ்ணு அவரை நோக்கி, கைலாசநாதரே, உடலுருவம், அழகு ஆகிய இவற்றில் இந்த சிறுவனுக்கு ஈடானவர் எவருமில்லை என்று வியந்துரைத்தார். கணன் தன் பாரிசாயுதத்தை விஷ்ணுவின் மீது பிரயோகிக்க அந்த ஆயுதம் விஷ்ணுவின் சக்கரத்தை பொடி பொடியாக்கியது. விஷ்ணு வேறொரு சக்கரத்தை ஏந்தி போராடத் தொடங்கினார். கனபாலன் தன் இரும்புலக்கையை அவர் மேல் விடுத்து மல்யுத்தம் செய்யலானார். அப்போது சூலபாணியான சிவபெருமான் கணனுக்கு பின்புறமாக சென்று கணனை பாசத்தால் இறுக்கி பூமியின் மேல் வீழ்த்தினார். இவ்வாறு கனபாலன் பாசத்தால் கட்டுண்டதை பார்த்து தேவர்களும் கணங்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்நிகழ்ச்சியை கண்ட நாரத முனிவர் உடனே பார்வதி தேவியிடம் விரைந்து சென்று, ஓ ஜெகன்மாதா, இப்போது சிவபெருமான் பாசத்தால் கணனை கட்டி மூர்ச்சையடைய செய்துவிட்டார். நீ இந்த சமயத்தில் தன்மானம் காத்து கொள்ள வேண்டும் என்று கலகம் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார். தேவர்கள் ஜெய ஜெயசங்கர என்று வெற்றி முழக்கமிட்டு ஆனந்தத்தால் குதித்தார்கள். முனிவர்களே, இனி பார்வதி தேவி செய்தனவற்றை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நம சிவாய.